ஹே காய்ஸ், வெல்கம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் லோவில் தான் ஓப்பன் ஆச்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் 14,788 14,770 தான் ஓப்பன் ஆச்சுது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி 14,849 க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர்ஸில் எப்படி 5 மினிட்ஸ் கேண்டில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும், நேற்று நாம் அப்சைடில் வந்து ஒரே ஒரு டார்கெட் தான் கொடுத்துருந்தேன். த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நல்லா மேலே போயிருந்துச்சு. ஸோ அதில் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்காக சான்சஸ் தான் ஜாஸ்தி அப்படிங்கிறனால. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து நம்மளோட செகண்ட் டார்கெட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதில் வந்து ஒரு புல் பேக் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 11:20 போல் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டையும் ஹிட் ஆச்சுது. ஸோ அகெயின் நல்ல ஒரு ஹைப் வந்துச்சு. ஸோ நம்மளோட ரெட் லைன் நம்ம எதுக்கு கீழே வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணணும்னு சொல்லியிருந்தோமோ, ஸோ கரெக்டாக அதை டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுது. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டில் கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆச்சுது. அகெயின் இட்ஸ் வென்ட் அப் டு செகண்ட் டார்கெட் அண்ட் ரிவர்சல் ஆகி நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டில் சஸ்டெயின் ஆகி அதுலேயே முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து உங்களுக்கு 12:30 தான் பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கணும். ஸோ 12:30 நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 1 hour டைமில் இட் காட் 14,938 14,832 ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஈஸியாக கிடச்சிருக்கும். சேம் டைம் அதில் வந்து ரிவர்சல் ஆச்சுது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்லேயே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தேர்ட் டார்கெட்டுக்கிட்ட தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுது. ஸோ அதிலிருந்து ரிவர்சல் சேம் ஆஸ் யூஷுவல் லைக் டிட்டோ நிஃப்டி மாதிரியே தான் ட்ரேட் ஆயிருந்துச்சு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் கேண்டில் ரெட் லைனை வந்து ஒரு 12:30 க்ராஸ் பண்ணியிருந்தாப்புல ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட செகண்ட் டார்கெட் திரும்ப அதிலேருந்து மேலே ஹைப்பர் ஆகாமலே ஆல்மோஸ்ட் ஒரு 350 பாயிண்ட்ஸில் டவுன் ஆகிருக்கு. ஸோ எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ ரெண்டு பேருமே இன்றைக்கி நெட் செல்லராக இருந்திருக்கிறாங்க. புட் டுகெதர் ஒரு 1000 crores வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ வில் கோ ஃபார் கீ லெவல்ஸ் ஃபார் டுமாரோ. கீ லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 14,900 14,950 15,000. ஸோ இந்த இடத்துல உள்ள புட் ஆப்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் 14,850 14,800 14,950 இந்த இடத்துலாம் கால் ஆப்ஷன் வந்து பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. சேம் டைம் 15,500 கால் ஆப்ஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இண்டிகேட் பண்ணியிருக்குது ஆஸ் பர் த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 14,800 வந்து நிறைய புட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டேட், ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேக்ஸிமம் 14,800 15,000 உள்ளால ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் கீழே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து 14,000. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறது 14,600, அடுத்து 14,500. ஸோ 14,700 ஈஸியாக பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 33,000 புட் ஆப்ஷனை நிறைய க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. 33,000 33,100 33,200. ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது தான் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. சேம் டைம் கால் ஆப்ஷன் இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க 33,500. ஸோ 33,500 வந்து டாப் சைடில் ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 33,000 வந்து நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் கீழே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் அப் டு 32,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 32,500 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துக்கலாம்.
நிஃப்டியோட கீ லெவல் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் நிஃப்டியோட கீ லெவல் பார்த்தீங்கன்னா 4888 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் 14940 15072 டார்கெட் ஆச்சுங்க. சேம் டைம் பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 14831 பிரேக் பண்ணி கீழே போச்சுது அப்படின்னா 14783 14728 14683 டார்கெட்டாக வச்சுருங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 32863 பிரேக் பண்ணி கீழே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட்ஸ் 32700 32494 32272 டார்கெட் ஆச்சுங்க. ஸோ இந்த கீ லெவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நிறைய வாலிட்டில் ஆகும், நிறைய டீம் மீட் ஆகும், அதில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா 33,000 பிரேக் 3319 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் 33,210 33,435 அண்ட் 33,580 டார்கெட் ஆச்சுங்க. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டேட், ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எதுவுமே கேரி ஓவர் பண்ணாதீங்க. சேம் டைம் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14,000 தான் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ 14,000 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா 14,500. ஸோ 14,500 பிரேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கிறது 14,000 தான் இருக்கும். சேம் டைம் அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா 15,000 நிறைய கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 15,000 மேலே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். சப்போஸ் 15,000 போச்சுது அப்படின்னாலும் ஸோ அதுலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது வந்து 32,000. ஸோ 32 கீழே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சேம் டைம் இந்த 33 சுற்றியே தான் மேக்ஸிமம் மார்க்கெட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகபட்சம் போச்சு அப்படின்னா 34 போகும். 34 போகிறது கஷ்டமான விஷயம். 33,500 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் 34 போச்சு அப்படின்னாலும் அங்கேருந்து இமீடியட்டாக ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் 32,500 33,500 தான் ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். Until then, bye. See you tomorrow.